காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய என்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். விசுவாசமும் அதிகாரமும் என்ற தொடரிலிருந்து இன்றைக்கு 6வது நாட்களாக நாம் இந்த தேவ செய்தியை கேட்க வந்திருக்கின்றோம். இன்றைக்குரிய தியானம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம். ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கின்றோம். தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்ற பண்ணுகிற அதிகாரம் நம்முடைய கையில் இருக்கிறது. ஆகவே தான் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்கின்ற தைரியம் நமக்குள் இருக்கிறது. ஆகவே ஜெபம் பிச்சை கேட்கும் நேரமல்ல, இந்த பூமியில் என்ன நடக்க வேண்டும் என்பதை தைரியமாய் கேட்க வேண்டிய நேரமாகும். நாம் கொள்கிறதை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற அறிவும் நிச்சயமும் அந்த ஜெபத்தின் அடிப்படையாக இருக்கிறது. அவருடைய சித்தம் என்ன என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? அவருடைய வார்த்தையை அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறது. ஆகவே தான் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி யோவான் 15:7 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. ஆகவே ஜெபம் நேரம் என்பது நம்முடைய அதிகாரத்தை பிரயோஜனப்படுத்தி காரியங்களை நிறைவேற்றுகிற நேரம். தேவன் அதிகாரத்தை தேவ தூதர்களிடத்தில் கொடுக்கவில்லை. அதை அவர் பாவிகளிடத்திலும் அக்கிரமக்காரரிடத்திலும் கொடுக்கவில்லை. மீட்கப்பட்ட உம்மிடத்திலும் என்னிடத்திலும் தான் பூமியிலே அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறோம். ஆகவே தான் நாம் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்றும் இயேசு சொல்லியிருக்கிறார். விசுவாசின் அதிகாரத்தை புரிந்து கொள்ளாத கிறிஸ்தவர்கள் உப்பாகவும் இருக்க முடியாது, வெளிச்சமாகவும் இருக்க முடியாது. அவர்களால் இந்த உலகத்தில் எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ண முடியாது. நம்முடைய உலக வாழ்க்கையிலே முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அநேக கிறிஸ்தவர்கள் இந்த உலக வாழ்க்கையை முக்கியமே அல்ல என்ற கருத்தை உடையவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் வேதமோ தேவன் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கின்றார் என்றும் தம்முடைய சித்தத்தை இந்த உலகத்திலே அமுல்படுத்தக்கூடிய அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றும் சொல்லுகிறது. ஜெபத்தை கூட இந்த கண்ணோட்டத்துடன் தான் நாம் காண வேண்டும். நாம் இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ளாவிட்டால் உலகத்தில் வெறுமனே இருப்பது ஒழிய நம்மால் ஒன்றும் நிறைவேற்ற போவதில்லை. ஆனால் இதை புரிந்து கொண்டோம் ஆகில் இந்த உலகத்தில் பெரிய வித்தியாசத்தை நம்மால் ஏற்படுத்த முடியும். யாக்கோபு சொல்லுகின்றால் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய ஜெபங்கள் மிகவும் பிரயோஜனம் உள்ளதாயிருக்கும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் என்று இயேசு சொன்னார். யோவான் சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரம் 7-8 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. நம்முடைய ஜெபத்திற்கு உண்டாகும் பதில்களைத்தான் இங்கே கனிகள் என்று குறிப்பிடுகிறார். அநேக கிறிஸ்தவர்கள் வெறும் ஜெபம் தவம் என்று இருக்கிறார்களே ஒழிய
அதன் மூலம் பலன் உண்டாயிருக்கிறதா என்பதை அவர்கள் பெரிதுபடுத்துவதில்லை. ஆனால் இயேசு சொன்னார், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்கின்றார். ஏன்? நாம் தான் இந்த உலகத்தில் அதிகாரிகளாக வைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் கொள்கிறபடித்தான் இங்கு காரியங்கள் நடக்கும். வார்த்தை கேட்ட உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.